நான் வந்து உன்னை பார்க்கணுமா ஆமாம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஊர் பக்கத்தில் சொல்கிறதெல்லாம் நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு மட்டும் சேர்க்க மாட்டாங்க. நீலாம் ஒரு ஆள் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் சேர்த்துப்பாங்க. நீலாம் ஒரு ஆள், உன்னெல்லாம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு துணியில், அதாவது ஒரு பண்ணையார் துணியில் பேசுகிற மாதிரி அப்படின்னு பேசியிருக்காருன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு பின்னாடி அவர் மனசில் இருக்கக்கூடிய சாதிய வன்மம். ஸ்டாலின் அவர்களை சாதி பெயரை சொல்லி நேரடியாக திட்டாமல் மறைமுகமாக திட்டினார். இங்கே மத பிரச்சனை வந்து சூடு பிடிக்காது, ஆனால் சாதிய பிரச்சனை தீ மாதிரி பிடிச்சிக்கிட்டு எரியும். இவர் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி தொங்குனதுனால தான் அவருக்கு இருந்த மரியாதை எல்லாமே போனது. அதுக்கு அடுத்த கட்டமாக அவரோட மரியாதை எங்கே போகுது? நான் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய இசைவேளாளர் சமூகம் மொத்தமே தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேர் தான் இருப்பாங்க. அந்த சாதியும் இந்த எம்பிசியில் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து மனசு புண்படணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னா அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக சொன்ன நம்பர் தான் அந்த 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கீழ் சாதிக்காரணி ஒன்றை பார்க்க நான் நேரில் வரணுமா? அதுதான் ராமதாஸ் சொன்னது. அப்போது ஒரு முதலமைச்சரை சாதியின் பெயரை சொல்லி திட்டுவதற்கு மேலே இன்டைரக்டாக சாதி பெயரை சொல்லாமல் திட்டியிருக்கிறார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். வன்னியர் சங்க அமைப்பு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் அவர் பேசின ஒரு பேச்சு, அண்டம் கிடுகிடுங்க ஆகாசம் நடுநடுங்கன்னு ஏதோ ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசியிருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி கூட பேசியிருந்தார். அதில் நான் போய் பார்க்கணுமா, அது எனக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க அவர் பேசியதை? அது எப்படி பார்க்குறாங்க வன்னியர்கள்? அதை எப்படி பார்க்குறாங்க? மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? வன்னியர்கள் எப்படி பார்க்குறாங்க, மற்ற மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நிறைய பேர் கவனிக்காதது தான் பிரச்சனையே. நான் வந்து உன்னை பார்க்கணுமா ஆமாம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஊர் பக்கத்தில் சொல்கிறதெல்லாம் நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு மட்டும் சேர்க்க மாட்டாங்க. நீலாம் ஒரு ஆள் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் சேர்த்துப்பாங்க. நீலாம் ஒரு ஆள், உன்னெல்லாம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு துணியில், அதாவது ஒரு பண்ணையார் துணியில் பேசுகிற மாதிரி அப்படின்னு பேசியிருக்காருன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு பின்னாடி அவர் மனசில் இருக்கக்கூடிய சாதிய வன்மம். ஸ்டாலின் அவர்களை சாதி பெயரை சொல்லி நேரடியாக திட்டாமல் மறைமுகமாக திட்டினார். இப்போ ஆமாம், இந்த பேச்சில் ஒரு 10,000 பேரை வச்சுக்கிட்டு நீலாம் ஒரு ஆள், நீலாம் ஒரு முதலமைச்சர், நான்லாம் உன்னை வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார். 10,000 பேர்னு அவர் யார் சொல்கிறார்? திமுக உறுப்பினரா? கிடையாது. ஏன்னா திமுக உறுப்பினரே 1.5 கோடி பேருக்கு மேலே. சரி, திமுகவில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களா அப்படின்னு எடுத்திங்கன்னா, திமுகவில் பொறுப்புகளில் இருக்கிறவங்களே லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அதாவது வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், அது இதுன்னு எடுத்திங்கன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்போ யாரை சொல்கிறார்? கட்சியோட மேல்மட்ட தலைவர்களா? அந்த 10,000 பேர் யார்? ஹூ ஆர் தோஸ் 10,000? அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இந்த இடஒதுக்கீடை என்னவோ ஸ்டாலின் தடுத்த மாதிரி இவர் பேசியிருக்கிறார். இந்த 10% இடஒதுக்கீடை ஸ்டாலின் தடுத்துட்டாருன்ற மாதிரி பேசியிருக்காரு. தடுத்தது கோர்ட்டு. இதை வந்து இந்த 10% இடஒதுக்கீடு போன எலெக்ஷனுக்கு அப்போ அவங்க அறிவித்தாங்க. சட்டசபை எலெக்ஷன் வரப்போகிற நேரத்தில் அறிவித்தாங்க. அதாவது அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும்ல, அது வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த உடனே இவர் என்ன, எடப்பாடியார் அன்புமணி அழுது எங்கள் அப்பாவோட கனவு, இத்தனை ஆண்டு கால கனவு நிறைவேறிடுச்சின்னு அழுதுலாம் ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவை எல்லோரும் ஃபோனில் பார்த்தாங்க. ராமதாஸ் ஐயா மட்டும் தான் பார்க்கல. ஏன்னா அவர் ஃபோனில் தான் ஷூட் பண்ணாங்க அதை. சரியா? அது ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா, இந்த இடஒதுக்கீடை 80கள் தொடக்கத்தில் இருந்து வன்னியர் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை வச்சு அவங்க ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. வன்னியடிகள்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஆரம்பித்தார். பிற்காலத்தில் இவர் மருத்துவர் என்ன பண்ணுறாரு, இவரை வந்து அதை டேக் ஓவர் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி ஆரம்பத்துலலாம் நல்லா தான் போயிட்டுருக்கார். வடிவேல் சொல்லுவோம் இல்லையா,
உன்னை ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவோம் அப்படின்ற ஒரு இதோட கரெக்டாக தான் வந்தார். அதை அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா, தன்னுடைய சுயநலத்தை எல்லாம் வெளியே கொண்டு வராமல் இருந்திருந்தாருன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய சக்தியாக அவர் உருவெடுத்திருக்க முடியும். அதிமுக திமுகவுக்கு மாற்றான ஒரு 3வது சக்தியாக மட்டும் இல்லை, இந்த முறை ஆட்சியில் அமரப்போவது திமுகவா அதிமுகவான்றதை டிசைட் பண்ணுற இடத்துக்கு அவர் வந்திருப்பார். இருந்தாங்க இல்லை அப்படி அந்த அளவுக்குலாம் இருக்கலாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அதை பில்டப் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, முழுக்க முழுக்க நாங்கள் வந்து வன்னியர் சாதிக்கான கட்சின்னு மாறிட்டார். அப்படி மாறினாலே என்ன ஆகும், நீங்கள் தமிழ்நாடு என்பது சாதிகளால் பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு மாநிலம். நீங்கள் வட இந்தியாவில் போயிட்டு ஒரு முஸ்லீம் அடிஷா அது இதெல்லாம் சொல்லி போட்டால் உடனே பெரிய இதாகிடும். அந்த பிரச்சனையெல்லாம் இங்கே சொன்னீங்கன்னா எடுபடாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் சாதி பிரச்சனையை கிளப்பி விட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் மத பிரச்சனை வந்து சூடு பிடிக்காது, ஆனால் சாதிய பிரச்சனை தீ மாதிரி பிடிச்சிக்கிட்டு எரியும். இவர் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி தொங்குனதுனால தான் அவருக்கு இருந்த மரியாதை எல்லாமே போனது. அதுக்கு அடுத்த கட்டமாக அவரோட மரியாதை எங்கே போகுது, அன்புமணியை கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து முக்கியமான பதவியில் உட்கார வைக்கிறது, கட்சியில் களப்பணி செய்தவர்களெல்லாம் ஓரம் கட்டுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போது அண்ணாவோ கலைஞரோ வந்து தன் குடும்பத்தை மட்டும்தான் முன்னிறுத்துறது அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி திமுகவே இருந்திருக்காது. அண்ணா வந்து கட்சியில் எல்லாரையும் முன்னாடி வாங்கினார், கலைஞர் கட்சியில் எல்லாரையும் முன்னாடி வாங்கினார். மீசா பீரியடில் மீசாவில் ஸ்டாலினே உள்ளே போயிருந்தா கூட ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகளுக்கு உள்ளே வர்றதே வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு அப்புறம் தான் வர்றாரு. எடுத்த உடனே எல்லாம் உள்ளே வந்துடல. அப்போது இந்த உங்களுடைய குடும்பம், என் குடும்பத்தை சேர்ந்தவங்க பூரா தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கனாலே கட்சியில் வேலை செய்கிறவங்கலாம் போயிடுவோம். இது நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அவன் சொந்தக்காரன் தாண்டா வந்து உட்கார போகிறான் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்துடும். அந்த பார்வை வந்தாலே கட்சிக்கு ஆதரவுன்றது செல்வாக்கு போயிடும். ஆனால் அந்த குற்றச்சாட்டு திமுக மேலேயும் இருக்க தானே சார்? திமுக நான் தான் கேட்குறேங்க, திரும்ப கேட்குறேன். திமுகவில் வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்களே, கலைஞருக்கு உதயநிதி மட்டும்தான் பேரனா? கலைஞருக்கு 18 பேர பிள்ளைங்க இருக்காங்க, 18-19 பேர பிள்ளைங்க இருக்காங்க. கலைஞருக்கு ஸ்டாலின் மட்டும்தான் ஒரே பையனா? முத்து இருக்கிறாப்புல, அப்புறம் முக அழகிரி இருக்காப்புல, அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் தமிழரசு, அப்புறம் கனிமொழி, எவ்வளோ பேர் இருக்காங்க. இது குடும்ப அரசியல்னு சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிடலாம். ராமதாஸ் குடும்ப அரசியல்னு அதாவது என்னன்னா, குடும்ப அரசியல்னா இப்போ உதயநிதி அவர்களுக்கு தான் இப்போ அடுத்து துணை முதல்வர் பதவின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னு முதல்வர் சொல்லவே இல்லையே. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, நீங்க அதை மறைக்க பார்க்காதீங்க. இல்லை மறைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் மறைச்சி இது ரொம்ப வருஷமா இது இந்த அவர் துணை முதல்வர் ஆனார்னா எனக்கு ஏதாவது நஷ்டமாக போதா, இல்லை ஆவலைன்னா எனக்கு ஏதாவது லாபமா? ஒன்றும் கிடையாது. இன்னொன்று சொல்ல போனால் நீங்க அன்புமணியை ஒரு வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இது அப்படியே நீங்க நான் எதனால பார்க்காதீங்க. எதனால அப்படி சொல்றேன்னா, அன்புமணி வந்து ராமதாஸுக்கு ஒரே பிள்ளை, சரியா? ஸ்டாலின் வந்து கலைஞருக்கு ஒரே பிள்ளை கிடையாது. அழகிரியும் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, எம்பி பதவி கொடுத்துருந்தாங்க. கனிமொழி இப்போ இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, எம்பியா இருக்காங்க. கட்சியில பொறுப்பை கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு மேல தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறது அவங்களோட திறமை, சரியா? அப்போ அப்படி பார்க்க போனால் எல்லா பதவியிலையும் கலைஞரோட பிள்ளைங்க மட்டும் தானே இருக்கணும், கலைஞரோட பேரங்க மட்டும் தானே இருக்கணும். ஒரே ஒரு உதயநிதி தானே உள்ளே வந்திருக்காப்புல. 18 பேர பிள்ளைங்க இருக்காங்க, 18 பேர பிள்ளைங்க சீட்டு கொடுத்துருக்க வேண்டியதுன்னு ஏன் கொடுக்க முடியல? ஏன்னா எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சரி இவரை மட்டும் கொடுக்கலாம்னு. எதிர்ப்பு இல்லை, முதல்ல அவர்களுக்கு அதில் ஒரு விருப்பம் இருக்கணும். கட்சி பண்ணின்றதுலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை கிடையாதுங்க. கண்டிப்பாக கிடையாது சார். இப்போ நம்மலாம் நினச்சோன்னு வைங்களேன், நான் பாட்டுக்கு போவேன், 6 மணி ஆச்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு படத்தை போட்டு உட்காந்துருவேன். உதயநிதியால் அப்படிலாம் உட்கார முடியாது. அரசியலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்படிலாம் உட்கார முடியாது. நீங்கள் காலையில் 7 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சாகணும் உங்கள் வேலையை. நான் ஒரு நாள் பார்க்குறேன், எங்கள் ஊரில் எங்கள் தொகுதி அந்த வீடு வந்து எம்எல்ஏ வீடுன்னு எனக்கு தெரியாது. தற்செயலாக அந்த பக்கம் போகிற ஏதோ ஒரு வேலையில் நான் போகிறேன், 7:30 மணி இருக்கும். பார்த்தா ஒரு வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் நிற்கிது, எல்லாரும் உள்ளே போயிட்டு இருக்காங்க. நான் யார் வீட்டில் இவ்வளோ காலங்கத்தால் போகிறாங்க, எதுவும் கெட்ட செய்தி எதுவும் நடந்து போச்சா என்னன்னு நினச்சிட்டு, என்னங்க ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு. என்ன கூட்டமாக? எம்எல்ஏ ஆஃபீஸ் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் தான் தெரியும், எங்கள் கேகே நகரில் அவர் எம்எல்ஏவோட வீடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு சாதாரண எம்எல்ஏ, அவர் பேர் கூட வெளியே பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. அவரோட பணிகளே காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜெயலலிதா மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது. நான் வந்து சட்டசபை கூட்டம் முடிஞ்ச உடனே நான் கொடநாடு போயிடுவேன், ஆட்சியில் இல்லைன்னா நான் இங்கே இருக்கவே மாட்டேன், மொத்தமாகவே கொடநாட்டில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்லாம் போய் உட்காந்து ஆட்சி பண்ண முடியாது. பரவாயில்ல, அவங்களையும் ஆட்சியில் உட்கார வச்சாங்க. இல்லை, அது வந்து அதுக்கு முன்னாடி அவங்க போட்ட உழைப்புகள்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம மறுக்க முடியாது. சரி, அதை விட்டு இன்னும் இந்த பக்கம் வருவோம்.
இப்படி அவர் தன்னை மட்டுமே முன்னிறுத்துவது, தான் மகனுக்கு பதவி கொடுக்கறது, மருமகளுக்கு சீட்டு கொடுக்கறது, இப்படி எல்லாம் பண்ண காடு வெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவரெல்லாம் எவ்வளோ வேலை பார்த்துருக்கிறார். அவங்க குடும்பம்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அவங்களெல்லாம் அப்படியே விட்டாங்க. ஸோ இப்படி அவரே எல்லாத்தையும் விட்டாருன்னு வைங்களேன். எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் தான் இவர் இந்த இடஒதுக்கீடுக்காக பெரும் அளவில் வேலை செய்கிறாரு. அந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்டு ரோட்டில் டிராஃபிக் ஆக்கி இந்த வேலைகள்லாம் நடக்குது. அப்போ எம்ஜிஆரின் பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னு போட்டு தள்ளி எல்லாரையும் மிஞ்சினவரெல்லாம் தூக்கி உள்ள வை அப்படின்னு சொல்லி அதுதான் நடந்தது. அதன் பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது தான் கூப்பிட்டு பேசுகிறார். ஏன் சண்டை போட்டுக்கிட்டீங்க, இடஒதுக்கீடு வேணும், அவ்வளோதானே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இப்படி ஒரு 1 இயர்னு ஒரே ஒரு சாதிக்காக மட்டும் இடஒதுக்கீடுன்னு கொடுத்தோம்னா அது கோர்ட்டில் நிற்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான ஜாதி இருக்குது. எந்த ஜாதி எவ்வளோ பேர் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ வருதுன்னா 1871 தான் இதுக்கு உண்டான பிளான்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுப்பு செய்கிறாங்க. கணக்கெடுப்பு நடத்தும் போதே எப்படி நடத்துகிறாங்க, அவர்களின் குடும்ப சூழல் எப்படி இருக்குது, பின்னணி இருக்குது, வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, வாழ்விடம் எங்கே இருக்குது, அர்பனா ரூரலா, கல்வி எப்படி இருக்குது, இதோடு சேர்த்து அவர்களின் சாதி என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து கணக்கெடுக்கிறாங்க. அப்போ 1901 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் படித்தவர்கள், குறைந்தபட்ச பள்ளி படிப்பை படித்தவர்கள் அப்படின்ற பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுங்களா? அதிகபட்சமாக ஒரே ஒரு சாதி 26%. யார்? பார்ப்பனர்கள். பார்ப்பனர்கள் தான் அதிகம் படித்தவங்க தான் இருக்காங்க. அதுவும் 26% தான், மற்றவனும் படிக்கலை. சரி, இதுக்கு அடுத்த பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சைவ வேளாளர் திருநெல்வேலி பிள்ளைமார், நாட்டுக்கோட்டை செட்டியார், ஆற்காடு முதலியார், இவங்கெல்லாம் அடுத்த செட்டில் வராங்க. அவங்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இப்போ இது 26னா அது ஒரு 24, 22, 20 கெஸ் நம்பர் 2%. ஃபஸ்ட்டில் இருக்கிறது 26%, செகண்டில் வர்றது 2%. அதுக்கப்புறம் தான் பெரியார்லாம் உள்ள வர்றாரு. ஆடா பாவீங்களா, இவ்வளோ படித்து வச்சுருக்கீங்களா நீங்கள் மற்றவனை படிக்க விடாமல் அப்படின்னு. அதுக்கப்புறம் 1920 ஒட்டி சைமன் கமிஷன் வராங்க. சைமன் கமிஷன் வந்து தான் எல்லாத்தையும் சர்வே பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, நாம் 1836 தான் முதல்ல அவங்க கல்வின்றதை ஒன்று கொடுக்கணுன்ற பிளான் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறோம், வரி வசூல் பண்ணிவிட்டு ரோடு போடுறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், அதெல்லாம் ஓகே. முக்கியமான விஷயம் படிப்பு. இவங்க படிப்புக்கு நம்ம அரசாங்கத்தில் இருந்தானே செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, பணமாக கொடுப்போம், அவங்க ட்ரெடிஷன் மெத்தடில் சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சது 2 தான். ஒன்று மதரசா, இன்னொன்று வேத பாடசாலை. சரியா? அப்போ இவங்க 2 பேருக்கும் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா காசு கொடுக்குறாங்க. கொடுத்து ஒரு 2 வருஷம் கழித்து என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், மதராசாவில் போய் கேட்டால், நீங்கள் கொடுத்த காசுக்கெல்லாம் குரான் அடித்து வச்சுருக்கோங்க அப்படின்றாங்க. குரானை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவனுங்கள்ட்ட கேட்டால் இதுக்கு புராண கதையை பூரா பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயாவது குரான் கொஞ்சம் பாதி காலியாக இருக்குது, விற்றுருக்குது. இங்கே எதுவுமே விற்கலை. ஏன்டா விற்கலை அப்படின்னு கேட்டேன். புக் அடிச்சிட்டிங்க, ஏன் விற்கலண்ணா? வாங்க ஆள் வரலன்றாங்க. படிச்சிருந்தாதுன்னா வாங்க ஆள் வரும். யாரும் படிக்கவும் இல்லை, அதனால பிரிண்ட் பண்ணதோடு இருக்குது, அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ தான் மெக்காலே உள்ளே வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சரியாக வராது, கல்வி பொது கல்வியாக இருக்கணும், பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவோம், எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது 2 பேருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா காசு வாங்கி பழகிட்டாங்களா 2 வருஷமா, அப்போ அப்படி போயிட்டாங்கன்னா நமக்கு காசு தர மாட்டானே. சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தி ஆளுக்கு ஒரு மாதம் வருஷத்துக்கு ஒரு 20,000 தரோம், அதை வச்சு நீ என்ன மாதிரி பண்ணி தொலை, நாங்கள் தனியாக ஸ்கூல் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு சிஸ்டம் வருது. அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் படிக்க வர்றாங்க. சரியா? பொதுமக்கள்லாம் அதுக்கப்புறம் தான் உள்ளே படிக்கவே வராங்க. அதாவது எங்கள் அப்பா பிறந்தது 1937, அவராலே கல்லூரிக்கு போக முடியல. அப்போ எப்போ ஆரம்பிச்சிருக்கிறான், 1838 ஆரம்பித்தா கூட கிட்டத்தட்ட 100 வருஷம் கழித்து பிறந்த எங்கள் அப்பாவே கல்லூரி படிப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்திருக்கு. இப்படி தான் சமூக படிநிலை இருக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் 1920 தான் சைமன் கமிஷனில் தான் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பள்ளிகளை நம்ம திறந்தாலும், இவ்வளோ வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், ஷெட்யூல் காஸ்ட்டும் ஷெட்யூல் ட்ரைபை சேர்ந்த மக்கள் படிப்புக்கு உள்ளே வர முடியல அவங்களால. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி அவங்களுக்கு தனியாக அட்மிஷன் கொடுக்கணும், அப்போ தான் அவங்கள படிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சைமன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சைமனே திரும்பி போ அப்படின்னு இவங்க போட்ட கோஷம்லாம் இதுக்காக தான், எல்லாம் படிக்க சொல்கிறானே அப்படின்னு.
சரியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்படியே வர வர அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது சுதந்திரம் அடைகிற வர, அதாவது 1901, 11, 21, 31 வரை சென்சஸ் எடுக்கிறாங்க. எல்லா சென்சஸ்லையும் கேஸ்ட் உள்ளே வருது. ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த மற்ற கேஸ்ட் எல்லாம் நல்லா படித்து மேலே வந்திருக்காங்களான்னு அவன் வெரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கிறான். 1941 சென்சஸ் எடுக்கலை. ஏன்னா 2ஆம் உலக யுத்தம் வந்துருச்சு, அதனால் சென்சஸ் எடுக்க முடியல. 1951 நமக்கு சுதந்திரம் வந்தாச்சு, நம்ம தான் சென்சஸ் எடுக்கணும். அப்போ அந்த மேல்தட்டில் இருந்த பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க, சாதியை சேர்த்து எடுத்தோன்னா கணக்கு போட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி 26% படிச்சிருக்கான், 30% படிச்சிருக்கான்லாம் கணக்கு சொல்கிறாங்க நம்ம சாதியை. அதனால் இனிமேல் சாதியை சேர்க்காத அப்படின்ட்டாங்க சென்சஸில். சாதி மூலமாக யார் தாழ்த்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள் கணக்கு எடுக்கலாம்டா அப்படின்னு சொன்னால், சாதி இருந்தால் தானே அந்த கணக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கிலேருந்து அதை எடுக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தான் அம்பேத்கரை சோர்வடைய செய்து, வெறுப்படைய செய்து அவர் அந்த சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தது எதுக்காகனா முக்கியமாக 2 விஷயம்தான், 3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, சென்சஸில் வந்து இந்த மாதிரி சாதி வாரி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது அவருக்கு ஒத்துக்க மாட்டேன்னார். 2வது, பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேணும் அப்படின்னாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. 3வது, பிற்படுத்தப்பட்டவர் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்னாரு. அவர் SC/STக்கு இடஒதுக்கீடுலாம் கேட்கல. ஏன்னா SC/STயோட இடஒதுக்கீடு 1921 வந்துருச்சு. அப்போவே அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு படிப்பிலும் வேலையிலையும் கொடுக்கணுன்றது. அம்பேத்கரை வேணும்னே தலித் தலைவர்னு இவங்க அடையாளம் கட்டுறாங்க. ஆனால் அவர் அந்த மந்திரி பதவி ராஜினாமா பண்ணது யாருக்காக? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல, பெண்களுக்கு சொத்துல உரிமை யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ராஜினாமா பண்ணுறாரு. பண்ணிட்டு சொல்கிறார், இதை ஒருத்தன் பிற்காலத்தில் சட்டமாக கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும்போது நான் அவனுக்கு இப்போதே எனது வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் 89 கலைஞர் அதை செய்கிறார், பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு அப்படின்னு. தமிழ்நாட்டில் தான் முதல்ல சட்டம் கொண்டு வரும், அதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. அதே போல் தான் ராமதாஸ் அவர்களுக்கு இடஒதுக்கீடு உங்களுக்கு தனியாக கொடுக்கணுன்னா உங்கள் ஒரு சாதிக்கு கொடுத்தா சரியாக வராது. கோர்ட்டுக்கு போனால் கேஸ் போட்டாங்கன்னா உடனே தள்ளுபடி ஆகிடும். ஒரு தேவரோ ஒரு நாடாரோ போய் கேஸ் போடுறாங்க, நாங்களும் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவங்க தாங்க, அப்போ எங்களுக்கு தனியாக ஒரு இது கொடுங்க அப்படின்னு கேட்டால் யார் கொடுப்பீங்க? இது வந்து நான் ஒரு தடவை நடந்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்க, இதே மாதிரி கேட்டாங்க, சாதி வாரி எங்களுக்கு வேணும்னு. சரி, யாரெல்லாம் எந்தெந்த சாதியில் இருக்கீங்க, எவ்வளோ இருக்கீங்கன்னு கணக்கு போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ எல்லோரும் வந்து கணக்கு கொடுத்தாங்க. எதை வச்சு? 1931 எடுத்த கணக்கை வச்சு இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு ஒவ்வொரு சாதியும் கொண்டாந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. எல்லா லிஸ்ட்டையும் கூட்டி பார்த்தா எவ்வளோ வந்ததுன்னா 13.5 கோடி பேர். தமிழ்நாட்டில் இப்போவே 8 கோடிக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்போ கொடுத்த கணக்கே 13.5 கோடி பேர். அப்படியா, இது கணக்கு ஃபுல்லாக தப்பாக இருக்குது, போய் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டார். யார் போய் சரி பண்ணுறது? சிம்பிளாக சொல்லி சார், சரி பண்ணிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலான்ட்டு அனுப்பிச்சி விட்டார். அதோடு முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. இப்போது நம்ம ராமதாஸுக்கு வருவோம். அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தோம்னா ஒத்துக்க மாட்டாங்க, கோர்ட்டில் தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 108 சாதிகளை கணக்கெடுக்கிறார். எடுத்து அந்த 108 சாதிகளும் மற்ற பிற்படுத்தப்பட்ட சாதிகளை விட, அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னு சொல்கிறது தான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். சார், நம்ம எஸ்சின்னு சொல்கிறதே ஆக்சுவலாக தப்பு, அது ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் அது, சரிங்களா? அட்டவணையில் சேர்க்கப்பட்ட பேக்வர்ட் கிளாஸ் அது. ஓபிசினா அட்டவணையில் சேர்க்காத அதர் பேக்வர்ட் கிளாஸ். அந்த பேரே வந்து நம்ம ஆளுங்க சொல்ல தெரியாமல் தப்பாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பல வருஷமாக. அது எஸ்டின்னு சொன்னதுனால ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுன்றது கரெக்டு, ஷெட்யூல்டு காஸ்ட் கிடையாது, ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் அது. அப்போ அந்த ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸை விட கொஞ்சம் மேலே இருக்காங்க, ஆனால் மற்ற அதர் பேக்வர்ட் கிளாஸஸை விட ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தொகுப்பை உருவாக்குறாரு கலைஞர். அதுதான் மொத்தம் ஒரு 108 சாதிகள் அதில் சேர்க்குறாங்க. சேர்த்து இந்த தொகுப்பு எம்பிசி, இவர்கள் மற்ற பேக்வர்ட் கிளாஸை விட இன்னும் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோடனே அந்த சட்டத்தை எதுவும் பண்ண முடியல. இன்றைக்கும் அந்த சட்டம் தான் செயல்பாட்டில் இருக்குது. அப்போது கலைஞரை ராமதாஸ் நேரில் சந்திக்கிறார். அது வர பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து வெள்ளை கலர் துண்டு தான் போடுவார். ராமதாஸை இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றியாக எங்கள் கட்சி கலரில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கலர் துண்டை நான் உங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன், என் அன்பின் வெளிப்பாடாக நீங்கள் எப்போதுமே மஞ்சள் கலரில் தான் துண்டு போடணும்னு அவர் கேட்டுக்கிட்டார். அவர் கேட்டுக்கிட்டதுக்காக தான் கலைஞர் சாகர வரை மஞ்சள் துண்டு போட்டிருந்தார். ஒருத்தர் ஒரு வாக்கு கொடுத்துருவோம், அந்த வாக்குக்காக மரியாதைன்னு சொல்லி அவர் கடைசி வரை அந்த மஞ்சள் கலர் துண்டை தான் அவர் போத்தியிருந்தார். இது வரலாற்றில் ஒரு செய்தி. அப்போது ராமதாஸ்கிட்ட பேசும்போது கலைஞர் சொல்கிறார், இது மாதிரி பிரித்ததை பற்றி உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு. இல்லை, வேறு மாதிரி நீங்கள் எதாவது பேர் வச்சுருந்துருக்கலாம்,
மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு வேற வச்சுருக்கீங்க, அது ஒரு மாதிரி பேர் உறுத்தலாக இருக்குது அப்படின்னு. அப்போ கலைஞர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய இசை வேளாளர் சமூகம் மொத்தமே தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேர் தான் இருப்பாங்க. அந்த சாதியும் இந்த எம்பிசியில் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து மனசு புண்படணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னா அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக சொன்ன நம்பர் தான் அந்த 10,000. அதை தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றீங்க. 10,000 பேர் இருக்கிறவன் அப்படி அந்த 10,000 தான் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த 10,000 தான் அவர் சொல்கிறார். அதை வந்து எப்படி சொல்கிறாரு, 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கீழ் சாதிக்காரணி ஒன்றை பார்க்க நான் நேரில் வரணுமா, அதுதான் ராமதாஸ் சொன்னது. அப்போது ஒரு முதலமைச்சரை சாதியின் பெயரை சொல்லி திட்டுவதற்கு மேலே இன்டைரக்டாக சாதி பெயரை சொல்லாமல் திட்டியிருக்கிறார். எதனால் திட்டுறாரு, அந்த இசை வேளாளர் சமூகம்னு இப்போ சொல்லும்போது கேட்க நமக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. வேளாளர்களில் இசைப்பாக போல இருக்கு அவங்க அப்படின்னு நினச்சிப்போம். அது அப்படி இல்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து தேவதாசி சமூகம். ஒரு காலத்தில் தேவதாசியாக இருந்தவர்கள், அவங்களுக்கு பிறகுற பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளையாக இருந்ததுன்னா பிபி ஊதுறது, மோளம் வாசிக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க. இசை கருவிகளை கையாளக்கூடிய வேலைக்கு போயிடுவாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா நாட்டியத்துக்கு போயிடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்க நாட்டிய வடிவம்ன்றது வந்து ஆம்பளைங்க ஆடுற வடிவம் கிடையாது, வெறும் பொம்பளைங்க மட்டும் ஆடுற நாட்டிய வடிவம் தான் அன்றைக்கி இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து நாட்டியத்துக்கு போவாங்க. இல்லை திருமணமும் செய்து கொள்ள மாட்டாங்க, திருமணம் செய்யவும் கூடாது அப்படின்னு சட்டமே இருக்குது. சட்டம்னா எழுதப்படாத சட்டம், அவங்களுக்கு தாலி கட்டக்கூடாது அப்படின்னு. ஸோ அதாவது தேவதாசி குடும்பத்தை சேர்ந்த நீ வந்து உனக்கெல்லாம் நான் வந்து நேரில் வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டியது தான். இன்டைரக்டாக அப்படி கேட்டிருக்காருன்னா மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு சாதிய வன்மம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஊரில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இல்லை திடீர்னு எதற்கு இவ்வளோ வன்மம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்னென்னா அது அவங்க சங்கம் மீட்டிங்கில் இல்லை இப்போ சமீப நாட்களில் நம்ம சமீப காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சில விஷயங்களில் பாராட்டியிருக்கார் ராமதாஸ் அவர்கள், முதலமைச்சரை பாராட்டியிருக்காரு. சில விஷயங்கள் வந்து இப்படி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டுருக்காரு. இந்த கூட சாதி ரீதியிலான அந்த இது சென்செக்ஸ் எடுக்கலை, நான் உன்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை கை காட்டுற அப்படின்னு இப்போவும் ஒரு குரல் கொடுத்துருக்காரு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்தந்த வேலையை யார் செய்யணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் எல்லாம் எழுதி முடிவு செய்யப்பட்டது. சரியா? இந்தியாவை பொறுத்தவரை சென்சஸ் எடுக்கிற வேலை ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்த கான்ஸ்டியூஷனல் பாடி ஒன்று தான் நடத்த முடியும். அது தெரியாதவரா ராமதாஸ்? தெரியாதவரெலாம் இல்லை. அவங்க சாதி சங்க கூட்டத்தில் கைத்தட்டு வாங்கிறதுக்காகவும் அங்கே இருக்கிறவங்க சூடேற்றி விடுறதுக்காகவும் அப்படி பேசுறது. அவருக்கு என்ன தெரியாமையாக உட்காந்துருக்கிறாரு? அது தெரியாமல் மட்டும் இல்லைங்க. இந்த 10.5% இடஒதுக்கீடுன்றது போன எலெக்ஷனில் அவங்க வன்னிய சாதி மக்களை ஏமாத்துறதுக்காக ராமதாஸும் இபிஎஸும் சேர்ந்து போட்ட நாடகம் அது. அதை சட்டமாக அவங்க கொண்டு வந்த உடனே ஒரு 2 சேனலில் பேசும்போது என்னை கேட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன், இது வந்து கண் துடைப்பு வேலை, ஏமாத்து வேலை, எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த அவசர சட்டம்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு செல்லும். 6 மாதத்துக்கு மேலாம் செல்லாது. அதுக்கு மேலே அதை வந்து நீங்கள் மசோதாவாக பாஸ் பண்ணி சட்டம் முன்வடிவாக கொண்டு வந்து சட்டமாக பாஸ் பண்ணால் தான் அது செல்லும். நீங்கள் கவர்மெண்ட் கெசட்டில் மட்டும் ஏற்றுனா மட்டும் அதெல்லாம் ஒன்றும் உடனே செல்லாது. 6 மாதத்துக்கு தான் செல்லும். அப்போவே நான் சொன்னேன், இது செல்லாமல் போயிடும், கோர்ட்டுக்கு போனோன்னா நிற்காது, ஹியரிங்லேயே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, இது கேஸ் டிஸ்மிஸ் கிளம்பி வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன். எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் யார்? நான் என்ன அரசியல்வாதியா இல்லை சட்ட வல்லுநரா? ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண பார்வையாளர். ஒரு பார்வையாளராக உட்காந்துருக்கேன். எனக்கே தெரியும் இந்த இது வந்து கோர்ட்டுக்கு போனால் நிற்காதுன்னு. அவர் அரசியலில் இவ்வளோ வருஷமாக இருந்தவருக்கு தெரியாதா? இல்லை இபிஎஸ்க்கு தான் தெரியாதா? இல்லை இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அங்கே இருக்க செயலர்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா? இது வந்து கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காதுங்க, சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எல்லா செக்ரட்டரியும் இருக்காங்கல்ல, அவங்களாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா? இதை கொண்டு போய் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நிற்காதுங்க, தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் மூட்டு கிளம்பு, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிவிட்டு சட்டத்தை கொடுத்துட்டேன்னு இபிஎஸ் சொல்ல, இவர் நான் வாங்கிட்டேன்னு சொல்ல, அன்புமணி அழுது காமிக்க ஒரு ட்ராமா பண்ணி பார்த்தாங்க. அப்போவும் அந்த எலெக்ஷனில் அது ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை, இப்போ இதுக்கு இன்னொரு காரணம் வந்து சொல்லப்படுது. இந்த தோல்வி, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தோல்வியெல்லாம் கூட அவங்கள வந்து பாதிச்சிருக்கு. அவங்களுடைய மருமகளுடைய தோல்வி கூட அவரை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட தோல்வி முதல்ல முடிஞ்சிருச்சு. விக்கிரவாண்டி அதுவும் சேர்ந்து தான் சொல்கிறோம். விக்கிரவாண்டி வந்து இடைத்தேர்தல் அது மக்களுக்கே தெரியும். கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் ஏமாத்தக்கார பசங்க நல்லாவே தெரியும். நின்ன 3 கேண்டிடேட்டு 3 பேருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். திமுகவும் அவங்க தான் நிப்பாட்டினாங்க, பாமகவும் வன்னியர் சமூகத்தில் தான் நிப்பாட்டினாங்க, அந்த சீமானும் அங்கே தான் நிப்பாட்டினாங்க.
போராடினார். ஆனால் பேசும்போது மட்டும் சொல்லுவார், என்னது சாதிக்காக வரும் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிம்பாரு. அப்புறம் எதுக்கு அங்கே போய் வன்னியர் சமூகத்தை தான் நிப்பாட்டினாருன்னு நம்ம கேட்டோம்னா அது வேறு பஞ்சாயத்து. அண்ணன் சீமானை தனியாக கவனிச்சிக்கலாம். இவரை மட்டும் இப்போ பார்ப்போம். அதாவது உங்களுக்கு ஒரு சட்டப்படி ஒரு ஏற்பாடை சரியாக செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமும் கலைஞரை திட்டுறீங்க. கலைஞரை திட்டுறது எதுக்காக திட்டுறீங்க? அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்ன்ற சொல்லி அந்த பேரை சொல்லி தான் திட்டுறீங்க. இன்றைக்கும் நான் இது வந்து பல இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு எனக்கு நினைவில்லை. இங்கே தமிழ்நாட்டில் திமுகவை திட்டுவதற்கும் கலைஞரையும் ஸ்டாலினையும் திட்டுவதற்கும் முக்கிய காரணம் வந்து அவர்கள் திமுகவினர்ன்றதுக்காக கிடையாது. இதே கலைஞருக்கு பதிலாக திமுகவில் வேற ஒருத்தர் தலைவராக வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, திமுக மீது இவ்வளோ பெரிய வன்மம் வந்திருக்காது. அண்ணாவை இது மாதிரி யாராவது திட்டினாங்களா? அண்ணாவெல்லாம் திட்டவே இல்லையே. இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய வேறு தலைவர்களை யாராவது திட்டுறாங்களா? வேறு எந்த தலைவரையும் திட்ட மாட்டாங்க. கலைஞர் மட்டும் தான் திட்டுவாங்க, ஸ்டாலினை மட்டும் தான் திட்டுவாங்க. இப்போது டிஆர்பி ராஜா இருக்காது, அவரும் மந்திரி தான். அவர் டிஆர் பாலுவோட பையன் தான். யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா? என்ன சொல்லணும்? இல்லை, அது எப்படி டிஆர் பாலுவும் அமைச்சராக இருப்பார், அவர் பிள்ளையும் அமைச்சராக்குவாங்களா? கேட்குறாங்களே. அப்படிலாம் உதயநிதியை கேட்குற அளவுக்கு யாரும் கேட்குறது இல்லை சார். அதாவது சார் இப்போது உங்கள் கட்சியே வாரிசு கட்சின்னு ஒரு முத்திரை குத்துற அளவுக்கு தானே இப்போ அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இல்லை சார், நீங்கள் உதயநிதி கேட்குறதா கேட்குறீங்க. ஆனால் எல்லாருமே கேட்கதான் சார். பொன்முடியை கேட்குறாங்க. அதாவது கேட்குறது இல்லைங்க, தனித்தனியாக கேட்கணும்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக திமுகவே கேட்குறாங்க. அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் வந்து இப்படி வந்தால் அப்படி வருவோம், அப்படி வந்தால் இப்படி வருவோன்னு பேசுறது வந்து பேச்சு யாரும் எப்படி வரல சார். உண்மை என்னன்னா கலைஞரோ ஸ்டாலினோ அந்த இடத்தில் இல்லாமல் வேறு சாதியை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார்னா யாரும் இது மாதிரி பேச மாட்டாங்க. பேசுவதற்கு முக்கிய காரணம் இவர்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த சாதிய வன்மத்தை தான் இவங்க கக்குறாங்க. இபிஎஸ் யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா? ஓபிஎஸ்ஸை பேசுகிறாங்களா? சசிகலாவை பேசுகிறாங்களா? தினகரனை பேசுகிறாங்களா? என்ன இல்லை புரியல. எல்லாரையும் தான் பேசுகிறாங்க சார். இல்லை, இவங்களெல்லாம் வாரிசு அரசியல்னு யாராவது பேசுகிறாங்களான்னு கேட்குறேன். யார் இதில் வாரிசு அரசியல் பண்ணுறது யார்? ஓபிஎஸ் மகன் மட்டும்தான் எம்பியாக இருந்தார். சசிகலா எதா இருந்தாங்க, இப்போ எதுக்கு கட்சிக்குள்ளே வராங்க? சசிகலா ஒரு பொறுப்பில் கூட இல்லையா? அவங்க கூட ஜெயலலிதா கூட இருந்தவங்க. ஆனால் அவங்க நான் தானே கட்சிக்கு தலைவர் ஆகணுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க சொல்ல இல்லையா? அஃபிஷியலாக எதுவும் இல்லைங்க. அவங்க சொல்கிறாங்கல்ல, அதை யாராவது கேட்குறாங்களா? கேட்குறாங்களே. உங்களுக்கு என்ன இதெல்லாம் அப்போவே பேசி முடிச்சிட்டாங்க சார். நீங்கள் என்ன இருந்தீங்க கட்சியில்? கேட்டுட்டு இருக்கிறாங்க சார். அவங்க பாட்டு கேட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க சார். அதைத்தான் சொல்கிறேன். என்னென்னா மற்றவங்க எல்லாம் வந்து வாரிசு அரசியல் பண்ணும்போது அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அன்புமணியை கொண்டு வந்தாங்களே, யாராவது கண்டுக்கிட்டாங்களா? எல்லாருமே கேட்டாங்க. நீங்க எப்படி கேட்குறாங்க சார்? எப்படி சார் கேட்காம இருப்பாங்க? எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. யார் கேட்குறாங்கன்னா திமுக காரங்க தான் கேட்குறாங்க. ஆமா, வேற யாரும் கேட்கறது இல்லை. ஆமா, திமுக தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க, வேற யாரும் கேட்கறது இல்லை. அப்போ திமுக கேட்கும்போது எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. எல்லாரும் பேசும்போது எல்லாரும் பேசலைங்க, நீங்கள் மட்டும் தான் வாரிசு அரசியல் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. காரணம் என்னென்னா அதுக்கு பேர் வந்து கலைஞர் ஃபோபியா. அந்த கலைஞர் ஃபோபியாவுக்கு பின்னணியில் இருக்கிறது என்னென்னா உள்மனதில் இருக்கக்கூடிய சாதிய வன்மம். அந்த சாதிய வன்மத்தின் காரணமாகத்தான் கலைஞர் குடும்பத்தை வேணும்னே அசிங்கப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறத பொதுவெளியில் எல்லாருமே ஒரு வேலையாக வச்சுருக்கிறதுக்கு முக்கிய காரணம். நேற்று கூட பாருங்கள், பிரேமலதா கூட சம்மந்தம் இல்லாமல் அவர் ஏன் பேண்ட் போட்டிருக்காரு தெரியுமா? அவருக்கு கை நடுங்குது, அதுக்கு தான் பேண்ட்டை போட்டு பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுருக்காருன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த குறிப்பிட்ட ஒரு வன்மத்தோடு பேசுவதற்கு முக்கிய காரணம் இந்த நம்பர் எப்படி வாயில் வரும்? 10,000 பேரை வச்சுக்கிட்டு நீலாம் ஒரு முதலமைச்சர், நான் உன்னை நேரில் வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்ன? அந்த 10,000ன்ற நம்பர் எதை குறிக்குது? கலைஞர் சொன்ன அந்த நம்பரை தான் குறிக்குது, வேற எதையுமே அது குறிக்கல. கட்சியை பற்றியோ கட்சி நிர்வாகிகளோ இல்லை மந்திரியோ எம்எல்ஏவை பற்றியோ அதெல்லாம் எதுவுமே குறிக்கல. அந்த 10,000ன்றது நேரடியாக அவர் சாதியை சொல்லி திட்டுறாரு. எங்கே திட்டுறாரு? அவங்க சாதி சங்கத்தில் திட்டுறாரு. சரிதானே? இப்போ இந்த 10.5% கேன்சல் பண்ணது ஸ்டாலினா கோர்ட்டு தான். இதை கொண்டு வந்தது இபிஎஸ்ஸா ஸ்டாலினா எடப்பாடி தான். இது சட்டப்படி செல்லாதுன்றது தெரிஞ்சே நீங்கள் ஏன் உங்கள் வன்னிய மக்களே ஏமாத்துறீங்க? ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிராவில் மரத்வாடா இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதே போல தான் இதில் பீகாரில் கொண்டு வந்தாங்க. எல்லாமே கோர்ட்டில் கேன்சல் ஆகிடும். கோர்ட்டுக்கு போனோடனே தூக்கி அடிச்சிட்டாங்க. அப்போ கோர்ட்டில் ஏற்கனவே தூக்கி அடித்த ஒரு மாடல்லையே நீங்கள் மறுபடியும் போய் ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்களா? தெரிஞ்சே தானே அப்போ பண்ணியிருக்கீங்க. நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம், அது கோர்ட்டில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு இபிஎஸ் வேணால் சொல்லலாம். ஏற்கனவே கோர்ட்டில் அது மாதிரி 3-4 சம்பவம் இருக்குது. குஜராத்தில் அது மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, குவாஷ் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் கொண்டு வந்தாங்க, குவாஷ் பண்ணாங்க. பீகாரில் கொண்டு வந்தாங்க, குவாஷ் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாலும் அதான் குவாஷ் தான் பண்ணுவாங்க. அப்போ குவாஷ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்து என்ன சொன்னீங்க மக்கள்கிட்ட போய்?
உங்கள் மக்களையே ஏமாத்துனீங்க. உங்கள் மக்களை நீங்களே ஏமாற்றிட்டு பழிய தூக்கி யார் மேலே போடுறீங்க? ஸ்டாலின் மேலே போடுறீங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஸ்டாலின் மேலே பழிய போட்டால் கூட பரவாயில்ல, பழிய போடுறதோடு சேர்த்து சாதி பேரை சொல்லி திட்டுறீங்க. அப்போ உங்களுடைய வன்மம் என்ன? சாதி வெறியை ஊட்டிக்கிட்டே இருக்கணும் உங்கள் சாதியை சார்ந்த மக்களுக்கு. அவங்க படிச்சிடக்கூடாது, அவங்க மேலே வந்துடக்கூடாது. அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இப்படியே சத்திரியன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? புஜங்களை தூக்கி கொண்டு அப்படின்ட்டு வரணும் அப்படின்லாம் பேசி அவங்கள உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த உசுப்பேத்தி அவங்க நாசமாக போகணும். நீங்கள் அதை வச்சு பாஜகவில் போட்டி வாங்கிக்கிட்டே இருக்கணும். சென்சஸ் எடுப்பதற்கு மாநில அரசை சார்ந்த நிறுவனங்களுக்கு உரிமை இல்லை என்பது கான்ஸ்டியூஷன். அப்போ கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுது? ஒன்றிய அரசாங்கத்தோட அந்த ஸ்டாச்சுட்டரி பாடி, அது ஸ்டாச்சுட்டரி பாடி கூட கிடையாது, கான்ஸ்டியூஷனல் பாடி. சென்சஸ் எடுக்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆக்சுவலாக ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருக்குன்னா 3 வகையாக இருக்கும். ஒன்று கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கும், இல்லைனா ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருந்தால் தான் அந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்ய முடியும். இல்லைனா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்காக இருக்கணும். இப்போ பேங்க்கெல்லாம் எடுத்திங்கன்னா, ஸ்டேட் பேங்க் எடுத்திங்கன்னா இட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்னு சொல்லுவாங்க. பாரத் பெட்ரோலியம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி. சரியா? யூபிஎஸ்சி எடுத்திங்கன்னா அது கான்ஸ்டியூஷனல் பாடி. அது மாதிரி சென்சஸ் எடுக்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான் எடுக்க முடியும். அப்போ யூபிஎஸ்சியை நம்ம நடத்தலாமா? வக்கத்த ஸ்டாலின் அரசாங்கமே தமிழ்நாட்டில் ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஏ வரமாட்டாங்க? ஐஏஎஸ் எக்ஸாம் நீ நடத்த வேண்டியது அப்படின்னு கேட்கலாமா? கேட்டால் எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இருக்குமோ அதே மாதிரி பைத்தியகாரத்தனம் தான் சென்சஸ் நீ எடுன்னு சொல்கிறது. பீகாரில் எடுத்தாங்களே, என்ன பண்ணாங்க? அந்த டேட்டாஸ் எல்லாம் தின்ட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த கணக்கு எடுத்த பாடிக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கா இல்லையான்றது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்குன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு பீகார் அரசாங்கத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சென்சஸ் எடுத்தால் அந்த சென்சஸ் சட்டப்படி செல்லாது. ஏன் நான் கூட தான் எடுக்கலாமே? என்கிட்ட பணம் இருந்தா, என்கிட்ட ஒரு 50 கோடி ரூபா இருக்குன்னா நான் ஆளுங்களை போட்டு நான் தமிழ்நாடு பூரா போய் செலவு பண்ணி நான் ஒரு சென்சஸ் எடுத்துடலாமே? அந்த சென்சஸ் செல்லுமா? வேலிடிட்டின்னு ஒன்று இருக்குல்லங்க, அந்த வேலிடிட்டி இல்லாத வேலையை செய்யன்னு இவரை கேட்குறாரு. ஆனால் இவர் கேட்க வேண்டியது யாரை? இவர் எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த மோடியை கேட்கணும். அதாவது ஆளும் பாஜக அரசை கேட்காமல் இங்கே தமிழ்நாட்டில் அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட கேட்கணும். திமுக அரசை கேட்பது சம்மந்தமே இல்லாத. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயின் லேட்டாக இருந்துச்சு, உடனே நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவா? கையாலாகாத ஸ்டாலின் அரசே, உன் ஆட்சியில் தான் ட்ரெயின்லாம் லேட்டாக வருது அப்படின்னு சொல்ல முடியுமா? ட்ரெயினை நடத்துறது ஒன்றிய அரசாங்கம். அது பண்ண முடியாது, உறுதியாக அது பண்ண முடியாது. அதேதான் இதுவும். ஏன் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டை வச்சிங்க வேணா கேட்கலாம். அது கேளுங்க, அது வேணா கேட்கலாம். ஏன் அங்கே பேருந்து இயங்கலன்னு வேணா கேட்கலாம். அதை வேணா கேட்கல. நீங்கள் அப்போ ட்ரெயின் வரலன்றதுக்கு ஸ்டாலினை எப்படி நீங்கள் கேட்க முடியாது? அதே மாதிரி சென்சஸ் வரலனாலும் ஸ்டாலினை கேட்க முடியாது. இல்லை, புரியுது. அதாவது அவங்க கேட்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற இடத்துல கேட்குறாங்க. திசை திருப்பம் வேற. இன்னொரு பக்கம் சாதி அடிப்படையில் அவர் ஸ்டாலினை தாக்கி பேசுறாரு, வன்மமாக பேசுறாரு அப்படின்றது கருத்தா இருக்கு. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.